ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு சத்தமும் சொல்லுங்க, இன்னும் சத்தமும் சொல்லுங்க, அம்மா தாய்மார்களே சத்தமும் சொல்லுங்க. அது நமது சின்னம். என்ன சத்தம், என்ன சத்தம் போடுங்க. இந்த லோகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது 9 கோள்கள். இந்த லோகத்தை, இந்த பூமி பல்ல ஆண்டு 9 கோள்கள். ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, ராகு, கேது. இதுக்கெல்லாம் தலைமையான பவர்ஃபுல் கோள்னா சூரியன். பவர்ஃபுல் கோள் சூரியன் தான். இந்த சூரியன் எப்படிதான் அண்ணா கண்டுபிடிச்சு சின்னமா வச்சார் என்பது ஆக, இந்த சூரியன் என்றைக்குமே பவர்ஃபுல் இருக்க வேண்டிய கோளாக இன்றைக்கு ஆண்ட கட்சி மீண்டும் ஆளுகின்ற உரிமையை பெறப்போகின்ற முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர்கள் வளம் வருவார்கள் என்பதை நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். பேரறிஞர் அண்ணா அவர்கள், முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள், புரட்சித் தலைவர் அவர்கள், அம்மா அவர்கள், இன்றைக்கு நம்முடைய தளபதி அவர்கள், இவர்கள் தான் மக்களால் ஓட்டு போட்டு முதலமைச்சரானவர்கள் என்பதை இன்று ஆக பழனிசாமி உள்பட நான் உள்பட நியமனமாக தான் நாங்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்க வந்தது என்பதை பணியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுகிறேன். ஆக ஆண்ட முதலமைச்சர் மீண்டும் ஆளுகின்ற உரிமையை பெறப்போகின்ற முதலமைச்சராக நம்முடைய தளபதி அவர்கள் மீண்டும் வளம் வருவார்கள் என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுகிறேன். தமிழ்நாடு எங்கு சென்றாலும் சிறப்பான ஆட்சியை நம்முடைய தளபதி நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்ற அவருடைய எங்கள் காதுகளில் விழுகின்ற ஓசையாக விழித்துக் கொண்டிருக்கிறது. ஆக அனைத்து மக்களும் ஒருங்கிணைந்து தளபதியாக மீண்டும் முதலமைச்சராக நல்ல சூழலை உருவாக்கி இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அத்துணை மக்கள் நல திட்டங்கள், ஒரு மனிதனுக்கு உணவு ஒதுக்க இருக்கை இருப்பிடம், இப்படி பல்வேறு திட்டங்களை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்த முதலமைச்சராக இன்றைக்கு நம்முடைய தளபதி அவர்கள் நிறுத்தியிருக்கிறார் என்று சொன்னால், அவர் முத்தமிழ் அறிஞர்கள் பட்ட பயிற்சி, தந்தையிடம் அவர் நிர்வாகத்தன்மை பெற்ற பயிற்சி, அந்த பயிற்சியை என்னுடைய ஆதாரமாக வைத்துக் கொண்டு இன்றைக்கு ஒரு பக்கம் கட்சி, ஒரு பக்கம் ஆட்சி, இவை இரண்டையும் சமநிலையில் பார்த்து சமூக நீதியை காப்பாற்றுவது அனைத்து மக்களும் ஒரு தாய் மக்கள் என்ற நிலையில் அவர்கள் அனைவரையும் அரவணைப்போடு இன்றைக்கு கட்சியும் ஆட்சியும் நடத்திக் கொண்டிருக்கின்ற ஒரு முதலமைச்சர் தமிழ்நாடு பெற்றிருக்கும் என்று சொன்னால் அது வரலாற்றில் முத்திரை பதித்திருக்கின்ற நம்முடைய தளபதி அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும். அதற்காக நீங்கள் எல்லாம் பார்த்த ஒரு மகிழ்ச்சியோடு இருந்தீங்க. ஏன் என்று சொன்னால் தேர்தல் கால பணிகளை நீங்கள் 2 வருஷத்துக்கு முன்னே ஆரம்பிச்சீங்க. அது எனக்கு நல்லா தெரியும். அடிப்படை பணியிலிருந்து வாக்குச்சாவடிக்கு வாக்காளரை அழைத்து செல்கின்ற வரை உங்களுடைய பணி நிறைவாக செய்து முடித்திருக்கு. நாளையே தேர்தல் வந்தாலும் அங்கே போய் எல்லாருமே உதவி சொல்லி சேர்த்து முத்திரையிட்டு நம்முடைய தளபதி அவர்களை மீண்டும் முதலமைச்சராக வருவதற்குரிய பணியை நீங்கள் கடமையுடன் ஆற்ற வேண்டிய நம்பிக்கை எங்களுக்கு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தேர்தல் களத்தில் நாம் சுறுசுறுப்பாக பணியாற்றி மீண்டும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக நம்முடைய தளபதி அவர்கள் வருவதற்குரிய பணியை நீங்கள் ஒருங்கிணைந்து ஒற்றுமையாக செயல்படுத்தி மீண்டும் ஆண்ட முதலமைச்சர் மீண்டும் ஆளுகின்ற உரிமையை நாம் அவருக்கு பெற்றுத்தர வேண்டும்.